ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையும். அதுவும் ஏன்னா பேக்கரி ஸ்டைலில் பேக்கரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். இதுக்கு வந்து பால் தண்ணி எல்லாம் ஒரே அளவு தான், மாவு தனி அளவு, பட்டரும் தனி அளவு தான். ஏன்னா இதுக்கு வந்து சீனி வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா இதில் வந்து டேஸ்ட் வந்து இனிப்பு டேஸ்ட் ரொம்ப தூக்கலெல்லாம் இருக்காது. நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற போண்டாலாம் வந்து நல்ல இனிப்பாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றி கையிலே பிசைஞ்சு எடுத்துருவோம். ஆனால் இதில் வந்து கொதிக்க வச்சா அதில் தான் மாவை போட்டு பிசைய போகிறோம். பிசைஞ்சதுக்கப்புறம் இதை நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சிட்டு இது கொஞ்சம் நேரம் அதை விட்டுறணும். அப்படியே அது கொஞ்சம் நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை வந்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுக்கிறதையுமே சீக்கிரமாக பொரிச்சு எடுத்துடக்கூடாது, டக்குன்னு கருகி போயிடும். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வச்சு பொரிச்சு எடுக்கணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பாலாக உருட்டி உருட்டி போட்டு தான் எடுக்கணும். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். முட்டை வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். ஏன்னா முட்டை கட்டாயம் கிடையாது. சாதாரணமாக போண்டா மாதிரி போட்டு எடுத்தோம்னாவே நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக முட்டையை சேர்த்துருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் இது வந்து நம்ம பிசைஞ்சிட்டு விட்டுறணும். அப்படியே வச்சிட்டோன்னா அது நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஏன்னா போட்டு பார்க்கணும். அது நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு நல்லா வந்ததுன்னா அந்த பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குட்டி குட்டியாக போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஏன்னா பொரிக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தான் பொரிக்கணும். இது வந்து சீக்கிரமாக கருகிரும். வேகிறது கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து வேக விடணும். ஏன்னா மேலே வந்து கருப்பாயிருச்சுன்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சமாக போட்டு சின்ன சின்னதாக போட்டு எடுத்துகிட்டு பொறுமையாக பொரித்து எடுத்துக்கணும். நல்ல வீடு மணக்குது, கமகமன்னு மணக்குது. இந்த வெனிலா டேஸ்ட்டும் வெனிலா ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இதை வந்து நல்லா சாயங்காலம் ஒரு காஃபி கூட குடிச்சிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மேலே வந்து சீனியெல்லாம் தூவி விட்டுட்டு, சீனி பவுடர் தான் தூவி விடணும், அதில் பரட்டி கோட்டிங் பண்ணி வைக்கணும். நான் வந்து பவுடர் இல்லாததுனால சீனி அப்படியே போட்டு பிசைஞ்சு பரட்டி விட்டுட்டேன். நம்ம வந்து சீனி பவுடர் போட்டோம்னா இன்னும் நல்லா மைல்டாக ஒட்டிக்கிட்டு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு வச்சு நம்ம சாப்பிட்லாம். காஃபி கூட சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும்.